ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் லைவ்ரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் பிரபலமான ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவாக அறிமுகமாயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா காலில் அடிபட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியல்லேருந்து விலக போகிறாங்களா அப்படின்ற கேள்வி தான் என்ன அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ்லேருந்து ஹீரோவானவங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லலாம். ஆரவ், நம்ம கவின் அப்படின்னு நிறைய பேர் ஹீரோவாக ஆயிட்டாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 5ஓட டைட்டில் வின்னரான நம்ம ராஜமோகன் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படத்தில் ஹீரோ கமிட் ஆகிருக்காரு. பன் பட்டர் சாம் அப்படின்ற ஒரு படத்தில் ராகவ் மித்ரா இயக்குறாரு. அந்த படத்தில் சார்லி அப்படின்னு பவ்யாத்ரிகா, சரண்யா மோகன் அப்படின்னு பல முன்னணி நடிகர்கள் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்து இளைஞர்கள் எப்படி இந்த நடக்கக்கூடிய நிகழ்காலத்தை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகணும், சந்தோஷமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மையக்கருத்தை வச்சு தான் இந்த படம் இருக்குது. ஸோ இவரோட அந்த ராஜுவோட ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே ஹாப்பியில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்தை பற்றின எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராஜ் டிவி, கலைஞர் டிவி, ஜெயா டிவி அப்படின்னு பல டிவிகளில் பார்த்திங்க அப்படின்னா செய்தி வாசிப்பாளராக இருந்தவங்க தான் நம்ம சரண்யா. சீரியல் ஆக்டர் சரண்யா பார்த்திங்க அப்படின்னா நெஞ்சம் மறப்பதில்லை, அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து அப்படின்னு பல நாடகங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயின் ரோல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்ட சரண்யா பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2, அதாவது என்ன அப்படின்னா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அதாவது தந்தையோட ஒரு தந்தைக்கு எப்படி மையக்கருத்தாக வச்சு எடுக்கணுமோ அதை வச்சு எடுத்த சீரியல் தான் என்ன அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் 2. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயில் அப்படின்ற கேரக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லியா ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த சீரியலில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹேட்டர்ஸ் அதிகமாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் அவங்க நடிப்புக்குன்னு தனியான ரசிகர் கூட்டம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக காலில் ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான வீடியோவை அவங்களோட சோஷியல் மீடியாவில் என்ன அப்படின்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த பலருமே பாண்டியன் ஸ்டோர் 2க்கு நீங்கள் வரமாட்டிங்களா, இதுலேருந்து விலக போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை. உங்களிடம் இந்த வீடியோ உங்களுக்கு நகராஜ்.